நான் பிறப்பால தமிழ் இல்லைனாலும் தமிழச்சின்னு தான் நான் என்ன சொல்லிட்டு வரேன். அதோட ஈர்ப்பு இன்னொன்னு சொன்னோன்னு பண்ணனா, ஒரு தடவை தமிழ் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு ரெசிடேஷன் அந்த தமிழ் செய்யுள் போட்டின்னு வச்சாங்க. நல்லீரு முன்னீர் ஏனியாக வல்லிடை வழங்கா வானம் தோன்றிய மண் திடி திணக்கே தன் தமிழ் தோன்றும் முரசை எனப்படுவது நினைவு அத்தை நாடு செது செல்வத்து பீடுகள் வேந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மொழினா என்ன? லாங்குவேஜ் வந்து கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். நம்ம அத வந்து பாரதியார் என்ன சொல்லிருக்காரு? செப்பும் மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால். பாரதியார் நம்மளுக்கு தமிழ்நாட்டுல சொல்லிருக்காரு, 18 மொழி கூட பேசிட்டோம், சிந்தனை உங்களுக்கு உங்க மொழியை பத்தியே பற்று இல்ல, நான் கத்துக்கலாம் கூட வாழ்ந்துருவேன்னு சொன்னா என்ன சிந்தனை வரும்? நான் இங்க வந்தப்போ எங்க அப்பா என்ன தமிழ் மீடியத்துல சேர்த்தாரு. தமிழ்நாட்டுல இருக்கிறோம், நம்மள வாழ வச்ச பூமி, இந்த மொழி நம்மளுக்கு தேவை அப்படின்னாரு எங்க அப்பா. 11வது நான் எக்ஸாம் எடுக்கிறப்போ என்னுடைய மாவட்டத்திலே முதல் மாணவியா தமிழ்ல நான் வந்தேன். எனக்கு 1330 திருக்குறள் அத்துப்படியா இருந்தது. நம் வாழ்க்கையில வெறும் இல்லமா, நம்ம அன்றாடம் செய்யற வேலையில ஒரு திருப்தி, ஒரு விழுவும் இருக்கணும். நம்ம மனசுல குத்தும், நம்ம பசங்க தமிழ் படிக்க மாட்டாங்க, இங்கிலீஷ்ல படிச்சா டாட் புட். ஆனா அதே நீங்க தமிழ்ல பேசி பாருங்க, பூர்வமான டெவலப்மெண்ட் வரணும்னா உங்க தாய்மொழியில படிச்சாதான் உங்களால முடியும். நான் அதை உங்களுக்கு கட்டாயமா எடுத்து சொல்றேன். எமோஷனல் டெவலப்மெண்ட் மத்த எந்த மொழியிலும் உங்களுக்கு கிடைக்காது.